ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்னதான் ஒரு சூப்பர் படமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் அதிகம் தான். இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு குடும்ப சித்திரம் தியேட்டரில் ஆப்ரேட்டர் உட்பட எல்லாருமே தூங்கிடுவாங்க. புஷ்பா 2 என்பது உலகம் முழுக்க எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படம். ஒவ்வொரு பிட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டிருக்கணும். ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா தான் தோணுது அது வேட்டையின் படத்தில் இருந்து அந்த மனசில் ஆகும். திருமாவளவன் கலந்து கொள்ளாதது அவரை நம்புகிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த துரோகமாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரில் அந்த புத்தகம் வந்து தயாராகிருக்கும். அதனுடைய பின்னணியில் முழுக்க இருப்பது ஆதவ் அர்ஜுனா. விஜயை அழைத்ததும் கூட நிச்சயமாக திருமாவளவனுடைய நாலேஜோட தான் பண்ணியிருப்பாங்க. அறிவுள்ள அனைவருக்குமே தெரியும். இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ராஜபக்சேவை விடையா விஜய் வந்து உங்களுக்கு வந்து கொள்கை எதிரியா தெரிகிறார். உங்களுக்கு அந்த தலைவரை பார்த்து கை கொடுக்குறீங்களா? அன்னைக்கு கையை என்ன பண்ணுவீங்க? டெட்டால் ஊத்தியா கழுவுனீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்போமா மாட்டோமா? திருமாவளவன் இந்த விவகாரத்தில் தான் வந்து ஒரு அரசியல் வியாபாரி என்று அம்பலப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சமீபத்தில் தமிழ்நாடு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான மக்கள் ஆதரவு இருக்கு. விஜய்க்கும் அவருடைய மகனுக்கும் வந்து ஒரு நல்லுறவு இல்லை, 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குங்கிற செய்தி வந்து திரையுலகில் வந்து பல மட்டத்திலையும் பேசப்படுது. நீங்க சஞ்சய் கிட்டையும் கேட்க முடியாது, விஜய் கிட்டையும் கேட்க முடியாது. ஆனா சஞ்சயினுடைய திறமையை வந்து நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது. அவர் பார்த்த உலக சினிமாக்கள், அவருக்கு தெரிந்த அந்த தொழில்நுட்பங்கள்லாம் சேர்ந்து அவர் நிச்சயமாக ஒரு நல்ல டைரக்டரா மோல்டு பண்ணியிருக்கு. பல நடிகர்கள் வந்து அவர் சொன்ன கதையில நடிக்க முன் வரல. உங்களுக்கு தெரியும், கவின், துருவ் விக்ரம்னு நிறைய இப்படி ஒரு அப்ரோச் எல்லாம் நடந்தது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் காதில் விழாத ஒரு ஏரியாவில இருந்து ஹீரோவை பிடிப்போம் அப்படின்னு தான் சந்தீப் கிஷன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு விஷ்ணு அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. புஷ்பா 2 இன்னைக்கு வந்திருக்கு. புஷ்பராஜாக எந்த ரேஞ்சில் வந்து ஜொலித்தார் அல்லு அர்ஜுன் அவர்கள்? புஷ்பா படம் எப்படி இருக்கு? தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா என்னை இந்த படம் வந்து ஈர்க்கவில்லை. அதுதான் உண்மை. என்ன காரணம், எனக்கு இது போன்ற கமர்ஷியல் மசாலா படங்கள் மீது வந்து தனிப்பட்ட முறையில் விருப்பம் கிடையாது. அதே நேரம் மக்களுடைய கருத்து அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. நாம் சக நண்பர்களோடு படம் பார்த்தேன். இப்போ அவர்களிடமெல்லாம் பேசும்போது அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்னதான் ஒரு சூப்பர் படமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் தான். அந்த அயற்சி வந்து இந்த படத்துலேயே இருக்குது. இன்னொன்று, சுகுமாருங்கிறது பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர். புஷ்பா படமும் பார்த்திங்கன்னா வசூலில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த படம். ஆனாலும் அந்த பொறுப்போடு இந்த செகண்ட் பார்ட்டுடைய கதையை அவர் பண்ணலையோ அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா மொத்த கதையாக பார்க்கும்போது அதில் நிறைய லேகெலாம் இருந்தது. அதே நேரம் இது ஒரு வெப் சீரிஸாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு. என்ன காரணம்னா இவர் வந்து ஒவ்வொரு சீக்வன்ஸாக பிளான் பண்ணியிருக்காரு. இந்த கதையில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்குமான விஷயங்கிறது ஒரு எபிசோடாக இருக்கும். அப்புறம் அல்லு அர்ஜுனுக்கும் அவங்க அண்ணனுக்குமான ஒரு பஞ்சாயத்து ஒன்று இருக்கும், அது தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணு வந்து ஒரு கிட்னாப் பண்ணப்படுறாங்க, அதை போய் ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு அப்படி துண்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அவங்க இணைத்தாலும் அதில் வந்து ஒரு லேக், ஒரு தொய்வு எனக்கு தெரிஞ்சுது பர்சனலாக. இன்னொரு பக்கம் இந்திய சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பாலிவுட், கோலிவுட், அதுக்கப்புறம் வந்து மலையாள திரைப்படங்களை தான் சொல்லுவாங்க. இந்த ஆந்திர திரைப்படங்களுக்கு, இந்த தெலுங்கு படங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கமர்ஷியல் படம், மசாலாங்கள் அளவுக்கு மிஞ்சின அளவுக்கு இருக்கும். ஏதோ பாகுபலி மாதிரியான படங்களோ, ராஜமௌழி வந்து இந்திய சினிமாவை வந்து அந்த பக்கம் வந்து திரும்ப வைத்தது. இந்த ஒரு படம் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் இருந்தாலும் கூட தெலுங்கு சினிமாவுக்கான அதிகப்படியான ஒரு கமர்ஷியல் இது இல்லை, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னா இது ஏற்றுக்கலாமா?
இல்லை இந்த படமும் ஒரு தெலுங்கு படம் தான். தெலுங்கு படம் தான், பட் அந்த லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கிற அந்த மசாலா படம் இல்லை அப்படின்றது. இல்லை அப்படி கிடையாது, இந்த படத்துல இருக்கு. அதே நேரம் என்னன்னா இந்த படம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம். அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் இது வந்து பீரியட் ஃபிலிம். இப்போ என்னுடைய கணிப்புப்படி இது ஒரு 80s உடைய காலகட்டமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த புரிதலோடு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த தெலுங்குத்தனம் வந்து நிறையவே இருக்கு. அதனால லாஜிக் மிஸ்டேக் இல்லை அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பொதுவாகவே இந்த மசாலா படம் அப்படின்னாலே நீங்கள் லாஜிக்கெல்லாம் இல்லாமல் தான் படங்கள் இருக்கும். நம்மளே அந்த மனநிலையில் தான் போகணும். இன்னொன்று இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. ஜப்பான் துறைமுகத்தில் ஒரு கண்டெய்னர் இறங்கும். அதை ஓப்பன் பண்ணால் அந்த செம்மரக்கட்டையோட ஹீரோவும் அது உள்ளார இருப்பார். வேற யாராவது ஒருத்தர் அடித்து உள்ளே போட்டிருந்தானா கூட அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். என்னடா அப்படின்னா இவர் 45 நாள் அது உள்ளாரே ட்ராவல் பண்ணி வந்ததாகலாம் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப காமெடி, லாஜிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தான் அதெல்லாம். இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ட்ரைலர் லான்ச் அந்த விஷயத்துல நடந்தது உங்களுக்கு தெரியும். டிஎஸ்பிக்கும் நேரடியா வந்து தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு சண்டை, ஸ்டேஜ்லேயே அவ்வளவு சண்டை போட்டாரு. இப்போது படம் வந்திருக்கு, பாடல்கள் எப்படி இருக்கு? பாடல்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சில பாடல்கள் நீங்கள் திரையில் பார்க்கும்போது கேட்குற மாதிரி இருக்கும், வெளியில் வந்ததுக்கப்புறம் அது நம்ம மனசில் நிற்காது. அதுக்கப்புறம் திரையில் பார்க்கும் போதும் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா தான் தோணுது அது வேட்டையின் படத்தில் இருந்து அந்த மனசிலாயோ அந்த சாயலில் வந்து ஒரு டியூன் இருக்குது. அப்புறம் இன்னொரு சாங் வரும், இதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா துப்பாக்கியில் இருக்கிற அந்த கூகுள் அந்த சாங்கை வந்து அப்படியே அடித்து வச்சுருப்பார். என்னென்னா டிஎஸ்பி வந்து தெலுங்கில் வந்து ஒரு முன்னணி இசையமைப்பாளராக இருக்கார், பல வெற்றி படங்களை கொடுத்தவர். எல்லாத்துக்கும் மேலே புஷ்பா 2 என்பது உலகம் முழுக்க எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படம். அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பிட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போட்டிருக்கணும். ஆனால் ஒரு 2 பாடல்களை சமீபத்தில் வந்த ஒரு படத்திலிருந்தே நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி அல்லது ஈயடிச்சான் காப்பி பண்ணிடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்க முடியல. அதே நேரம் பின்னணி இசை வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து சாம்சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் டைட்டிலில் எப்படி வரும்னா இசை பின்னணி இசை தேவி ஸ்ரீ பிரசாத், கூடுதல் பின்னணி இசை சாம்சிஎஸ்ன்னு வருது. ஆனால் உண்மை அது கிடையாது. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் சாம்சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. பட் அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பல நேரங்களில் நம் காதுகளை காயப்படுத்தினாலும் அந்த காட்சிக்கு அந்த பில்டப்புக்கு அது கரெக்டாக இருக்குது. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசிலை வந்து சரியாக பயன்படுத்தலை. சில இடத்துல வந்து வில்லனாக இருக்கிற அவரே வந்து நகைச்சுவை பண்ண வச்சுருக்காங்க. ஒரு காமெடி எலிமெண்ட்டாக தெரிகிறாரு. ஒரு நல்ல ஃபேஸ் உள்ள வில்லனாக இல்லை, அங்கங்கே ஏற்ற இறக்கம் இருக்குன்றாங்க. இது இல்லை, அது உண்மைதான். ஃபகத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் டெரராக இருந்தாலும் பல நேரங்களில் ஒரு மாதிரியான காமெடியானாக தான் தெரிகிறாரு. அது இல்லாமல் அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட ஒரு பெரிய ஈர்க்கிற மாதிரி இல்லை. ஓகே சார், ஒரு 2.5 மணி நேரத்தை தாண்டி போச்சுனாலே நிறைய படங்கள் சங்கர் மாதிரியான பெரிய இயக்குனருக்கே வந்து அது பெரிய சவாலாக அமைஞ்சு இந்தியன் 2 உடைய ரிவ்யூஸ் பார்த்தோம். ஆனால் இதோடைய ரிவ்யூ ஒப்பிடும் போது வந்து நிறைய ஊடகங்கள் வந்து நல்லதாக தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 3.5 மணி நேரம் இருந்தாலும் தொய்வு இல்லாமல் வந்து இருக்கையில் உட்கார வைக்கிறது புஷ்பா 2 அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மை. சில காட்சிகள் லேகாக இருந்தாலும் நீங்கள் படமாக பார்க்கும்போது அப்படி பரபரன்னு தான் போகுது. அது எப்பயுமே ஒரு ஆக்ஷன் படங்களுக்கே உள்ள ஒரு அட்வான்டேஜ் அது. இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு குடும்ப சித்திரம் 3.5 மணி நேரம் அப்படின்னா தியேட்டரில் ஆப்ரேட்டர் உட்பட எல்லாருமே தூங்கிடுவாங்க. அதுதான் நடக்கும். பட் இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால அந்த சிக்கல் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீக்வன்ஸாக போகும்போது இப்போ ஒரு எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோடு அப்படின்ட்டு பரபரன்னு போகுது. ஓகே சார், இதெல்லாம் அப்படியே வச்சிடலாம். நடிகர் விஜயிலேருந்து கொஞ்சம் தாவேகா தலைவர் விஜயோடைய விஷயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்து கொள்ள அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் கலந்து கொள்ளாதது அவரை நம்புகிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்த துரோகமாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா அது விஜய் கலந்துக்கிறார் என்பதை தாண்டி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பெயரில் அந்த புத்தகம் வந்து தயாராகிருக்கு. அந்த புத்தகத்தை ரெடி பண்ணது யார் அப்படின்னா திருமாவளவன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. என்ன இந்த விழாவை நடத்துவது விகடன் என்றாலும் அதனுடைய பின்னணியில் முழுக்க இருப்பது ஆதவ் அர்ஜுனா தான். அது மட்டும் இல்லை, திருமாவளவனிடம் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு முன்பே இப்படி ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டாங்க. அவர் நான் அந்த விழாவுக்கு வர்றேன்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து விஜயை அழைத்ததும் கூட நிச்சயமாக திருமாவளவனுடைய நாலேஜோட தான் பண்ணியிருப்பாங்க. அறிவுள்ள அனைவருக்குமே தெரியும். இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். என்னன்னா உங்க கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற ஒருத்தர் இந்த விழாவுக்கு வந்து விஜயை அழைக்க போறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா? அப்ப அன்றைக்கு வந்து உங்களுடைய ஒப்புதல் கிடைத்து தானே அந்த வேலையை அவர் பார்த்திருப்பாரு. இன்றைக்கு என்னன்னா திமுக சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியும் அழுத்தமும் கொடுக்கப்படுது. நீங்க வந்து திமுகவுடைய
அடிமையாகவே மாறி வந்து அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இன்னைக்கு வந்து நான் அந்த விழாவிலேயே கலந்துக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து உங்களுக்கு எதிரான, அதாவது உங்களுக்கு விரும்பாத ஒரு விஷயத்தை செய்கிற ஆதவ் அர்ஜுனாவை உங்களால் கட்சியை விட்டு நீக்க முடியுமா? இதை ஒரு சவாலாகவே நம்ம விடலாம். திருமாவளவனால செய்ய முடியுமா? முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனாவும் திருமாவளவனுடைய புரவலர்களில் முக்கியமானவராக இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருச்சி மாநாட்டுக்கே அவர் தான் செலவு பண்ணார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது இல்லாமல் விஜய்க்கும் அவர் நெருக்கமானவராக இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்ன அந்த காரணம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வன்னியரசு வந்து ஒரு காரணம் சொல்றாரு. என்னன்னா, அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பகவத்கீதையும் வந்து இவங்க ஹானர் பண்றாங்க. இந்த ஒரு சமரச பாயாசமா இவங்க பண்றாங்க. அதனால வந்து அந்த கொள்கையை, அந்த மேடையை வந்து எங்க தலைவரால ஷேர் பண்ண முடியலன்னு சொல்றாரு. உங்க தலைவருடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் இவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராஜபக்சே வீட்டில் சாப்பிட்டுட்டு கை குளிட்டு வந்தவர் தான் திருமாவளவன். அதை நம்ம மறந்துருக்க மாட்டோம். ராஜபக்சேவை விடையா விஜய் வந்து உங்களுக்கு வந்து கொள்கை எதிரியா தெரிகிறாரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அண்ணாமலையும் எல்முருகனையும் பார்த்து கை குலுக்கலையா? இவராவது வந்து பகவத்கீதை நிறைய பேருக்கு வந்து தனிப்பட்ட இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன, இவராவது பாத்தீங்கன்னா அந்த விழாவில் வந்து எம்மதமும் சம்மதமும்னு காட்டிக்கொள்வதற்காக பகவத்கீதை, குரான், பைபிளை பெற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணாரு. அவ்வளவுதான். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிராமா தான். ஆனா பாரதிய ஜனதா கட்சி பகவத்கீதையே தங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தலைவரை பார்த்து கை குலுக்குறீங்களா? அன்னைக்கு கையை என்ன பண்ணுவீங்க? டெட்டால் ஊத்தியா கழுவுனீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்போமா மாட்டோமா? அதனால நிச்சயமாக திருமாவளவன் இந்த விவகாரத்தில் தான் வந்து ஒரு அரசியல் வியாபாரி என்று அம்பலப்பட்டு விட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திமுகவினுடைய தலையீடு இருக்கு அப்படின்றதுதான் பொது வெளியில தெரியுது. விஜய் அவர்களை வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்கிற பார்வை இப்போதே அந்த திமுகவுக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஆமா, நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு நம்புவது அப்படின்னு தெரியல. சமீபத்தில் தமிழ்நாடு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது திமுகவுக்கு அடுத்து அப்படிங்கிற லெவலுக்கு மக்கள் கிட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ஊடகத்துல கூட ஒரு விவாதம் போச்சு. இது நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ்ல கிடைத்த தகவல், அதனால நான் அதை ஷேர் பண்றேன். ஸோ இப்படி ஒரு தகவல் வந்து திமுக மேலிடத்துக்கு கிடைக்கும் போது அவர்கள் நிச்சயமாக அதை கண்டு பதட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, தனித்து விஜய் என்ற ஒரு தனி மனிதன் கட்சி ஆரம்பிக்கும் போதே இப்ப நம்மளுடைய செல்வாக்கில் ஒரு 75% இருக்காரு. இப்ப மற்ற உதிரி கட்சிகள்லாம் அவர் பின்னால போனா, உதிரி கட்சின்னு சொல்றது இப்ப விடுதலை சிறுத்தைகள் போன்ற உதிரி கட்சிகள் எல்லாம் அவர் பின்னால போனா அவருக்கு வந்து இன்னும் வந்து செல்வாக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டு கூட அப்படி யாரும் அவர் பின்னால போகக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் வந்து சீமான் எவ்வளவு கடுமையா முதலில் வந்து தம்பின்னு ஆதரவு தெரிவிச்சாரு, திரும்ப வந்து ஒரு விமர்சனம். இப்போ நேற்று நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு ஆதரவு இதுவே நீங்களும் பார்த்துப்பீங்க, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். சீமானுக்கு என்ன பார்வைதான் இருக்கு? மீண்டும் விஜயுடன் இணைவதற்கு ஏதாச்சும் பேச்சுவார்த்தை போகும்? இல்லை, சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் என்னன்னா, பல நேரங்களில் சொல்றது தான், அவர் வந்து எல்லா நேரங்களிலுமே தான் வந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறதையே மறந்துடுவார். ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவானோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு நானும் சீமானும் வந்து தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர்கள். இப்போ நான் அதே நேரம் நான் வந்து ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர். அப்போ என்கிட்ட அவர் பேசும்போது அந்த கவனத்தோட பேசணும், அதுதானே சரி. அவர் என்னன்னா ஒரு தனிப்பட்ட பிஸ்மிட்ட பேசுற மாதிரியே பேசுவார். பல ஆஃப் த ரெக்கார்டுகளை எல்லாம் பேசுவார். அது நம் மீது வைத்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இருந்தாலும் இப்ப நமக்கெல்லாம் அப்படி ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஏன்னா ஆஃப் த ரெக்கார்டா நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணா கழுத்தா இருந்தா கூட நம்ம அதை யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், எழுத மாட்டோம். ஆனா இன்றைக்கு ஊடகத்துக்கு வந்தவர்களுக்கு இப்படியான எத்திக்ஸ் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவங்க கிட்டையும் போய் இதே மாதிரியே ஷேர் பண்றது. அதே மாதிரி இப்ப ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார் அப்படின்னா அவரை வந்து ஒரு ஊடகத்தின் பிரதிநிதியா இவர் பார்க்க மாட்டார். திடீர்னு பார்த்தா தங்கச்சி நீங்க சொல்லுங்க தங்கச்சி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அப்படியே உறவு கொண்டாடுவார். திடீர்னு பார்த்தா தம்பி நீ என்ன தம்பி இது மாதிரிலாம் அப்படின்னு வாப்போன்லாம் பேசுவார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீமானிட்டம் இருக்கிற ஒரு பெரிய பலவீனம். இப்போ கூட பாருங்க, அண்ணாமலை குறித்து ஒரு பேச்சு பேசுறாரு. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஏதோ அரசியல் அறிவு அப்படி தலையை பொத்துக்கிட்டு பொங்குற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை வந்து சந்திரமண்டலத்துக்கு போய் அரசியல் படிச்சுட்டு வந்தாலும் அவருக்கு அரசியல் அறிவுங்கிறது வரப்போறது இல்லை. ஏன்னா அறிவு என்பது நமக்குள் இருப்பது தானே. நம்ம என்ன லண்டனுக்கு போனோம்னா மண்டையை பொழுது என்ன இன்ஜெக்ட் பண்ணியா அனுப்ப போறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பெரிய
அரசியல் முதிர்ச்சியெல்லாம் தெரியுது. இவர் ஒரு சர்டிஃபிகேட் அடித்து கையில் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சை வந்து நம்ம சீரியஸாகவும் எடுத்துக்க முடியலை, காமெடியனாகவும் எடுத்துக்க முடியல. அதுதான் அவருடைய பலம், அதுதான் அவருடைய பலவீனம்னு கூட நினைக்கிறேன். அரசியல் கொஞ்சம் தூக்கி வச்சலாம்னு நினைக்கிறேன். சினிமாவுக்கு திரும்ப வந்துடலாம். அப்பாவினுடைய அரசியல் வருகை, மகனுடைய சினிமா வருகை அப்படின்னு பார்க்குறோம். ஜேசன் சஞ்சய் அவருடைய நடிகர், அவர் வைத்து படம் எடுக்கக்கூடிய நடிகர் சந்தீப் கிஷன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, இந்த வயசுல இப்படி வந்து ஸ்டோரி நரேட் பண்ணி சொல்ற ஒரு ஆளை பார்க்கல, ரொம்ப அழகா வந்து ஸ்டோரி நரேட் பண்ணி சொல்றாங்கன்னா புகழ்ந்தார் சார். இது குறித்து உங்களுக்கு பார்வை? இல்லை, இந்த மாதிரி புகழுரைகளை வந்து நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம். நிறைய பேர் குறித்து நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். பொதுவாகவே ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது ஒரு இயக்குனர் ஹீரோவை பற்றியும், ஹீரோ இயக்குனரை பற்றியும், ஹீரோ தயாரிப்பாளரை பற்றியும், இயக்குனர் தயாரிப்பாளரை பற்றி இப்படியெல்லாம் புலகாங்கிதப்பட்டு பெருமைப்பட்டு சிலாகித்து பேசுகிறதெல்லாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கேட்டு கேட்டு அப்படி காதெல்லாம் புளிச்சு போச்சு. ஸோ அப்படி ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரம் என்னென்னா சஞ்சயனுடைய திறமையை வந்து நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது. அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய விஜயினுடைய மகன் அப்படிங்கிறதுனால சொல்லலை, அவருடைய தாத்தா எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர். ஸோ அந்த ஜீன்லாம் அவருக்குள்ளார இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்டெம்பரரி உலகத்தில் அவர் பார்த்த உலக சினிமாக்கள், அவருக்கு தெரிந்த அந்த தொழில்நுட்பங்கள்லாம் சேர்ந்து அவர் நிச்சயமாக ஒரு நல்ல டைரக்டராக மோல்டு பண்ணியிருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய அனுமானம், எதிர்பார்ப்பு, ஆசை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதே நேரம் அவருடைய அவுட்புட் வரும்போது தான் இது சரியா, நம்ம நினைச்சது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஒரு புகழக்கூடியவங்க சொல்றதுல ஒரு வார்த்தை நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு. அவர் நினைச்சிருந்தா தமிழ் சினிமால நிறைய பேர் வந்து விஜயோடைய மகன் அப்ரோச் பண்ணி பெரிய பெரிய ஹீரோ வந்து அவரால் கையில் எடுத்து இருக்க முடியும், விஜயோடைய பேனரை வச்சு அதை ஓட்டி இருக்க முடியும். பட் அதை வேண்டாம் சந்தீப் கிஷனை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்ற ஒன்று இருக்கு. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அது யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. சந்தீப் கிஷனிடம் சென்றதுக்கு காரணம் இங்குள்ள பல ஹீரோக்களை அப்ரோச் பண்ணி அவர்கள் நடிக்க மறுத்து அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் சந்தீப் கிஷன்ட்ட போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ விஜய்க்கும் அவருடைய மகனுக்கும் வந்து ஒரு நல்லுறவு இல்லை, ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குங்கிற செய்தி வந்து திரையுலகில் வந்து பல மட்டத்திலையும் பேசப்படுது. ஸோ இப்படி ஒரு செய்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ஒரு ஹீரோ சஞ்சயுடைய இயக்கத்தில் நடிக்கும் போது இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுவாரா, நம்ம நடித்தா விஜய் சார் நம்ம மேலே தப்பாக நினச்சிடுவாரோ, அதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மை மனஸ்தாபம் இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம். அதை நம்ம எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணவும் முடியாது. நீங்கள் சஞ்சய்கிட்டையும் கேட்க முடியாது, விஜய்கிட்டையும் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் எங்கே திரும்பினாலும் இப்படி ஒரு செய்தி வந்து உங்கள் காதில் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒருவேளை இப்படி நடித்தோம்னா இது விஜய் சாருக்கு பிடிக்காம போய் நம்மளை வந்து அவர் தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற காரணமாகவும் கூட இருக்கலாம். பல நடிகர்கள் வந்து அவர் சொன்ன கதையில நடிக்க முன் வரல. உங்களுக்கு தெரியும், கவின், துருவ் விக்ரம்னு நிறைய பேரெல்லாம் அடிபட்டது. அது வெறுமனே வதந்தியா நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. அப்படி ஒரு அப்ரோச் எல்லாம் நடந்தது. அதுக்கு அப்புறமா தான் எதுக்குடா வம்பு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் காதில் விழாத ஒரு ஏரியாவில இருந்து ஹீரோவை பிடிப்போம் அப்படின்னு தான் சந்தீப் கிஷனை அப்ரோச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற விஷயம் வந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, விஜய் குடும்பம் அப்படின்னால அப்பா மகனுக்கு வந்து ஆகவே ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. இல்ல அப்படி இல்லை, இது எல்லா குடும்பத்திலையும் இருப்பதுதான். ஒரு செலிபிரிட்டி குடும்பத்தில் இது நடக்கும்போது அது வந்து ஒரு பேசு பொருளா மாறுதுன்னு நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.